மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக இயல்பு வாழ்க்கை பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்றாலும் கூட நகர்ப்பகுதியில் தண்ணீர் தேங்கவில்லை. அவைகள் நகர்ப்பகுதியில் பெய்த மழைகள் அனைத்துமே கிராமப்புறங்களை நோக்கி, குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய வயல்வெளிகளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இங்கு சம்பா பயிர் நட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் சம்பா பயிரானது மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மாதத்தில் பெய்யும் இந்த மழை எதிர்பார்க்காத ஒன்றல்ல. அக்டோபர் மாதத்தில் நடவு செய்யும் பொழுது நமக்கு தை மாதத்தில் அது அறுவடையாக, குறிப்பாக ஜனவரி மாதத்தில் அறுவடையாக டெல்டா பகுதி பாசன மக்கள் பயன்படுத்துவார்கள். அதன் அடிப்படையிலே தற்போது இந்த நவம்பர் மாதத்தில் பெய்த கனமழையின் காரணமாக ஏற்கனவே கடந்த மாதம் பயிரிடப்பட்ட அனைத்து பயிர்களில் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய வயல்வெளிகளில் தண்ணீரானது தேங்கியிருக்கிறது. இதன் காரணமாக நெற்பயிர்கள் எல்லாம் தண்ணீரில் ஊறி மூழ்கி இருக்கக்கூடிய சூழல்தான் பல இடங்களில் காணப்படுகிறது. குறிப்பாக டெல்டாவை பொறுத்த வரைக்கும் பிரதான தொழிலாக இருக்கக்கூடிய இந்த நெல் விவசாயமானது தற்போது இந்த சமீபத்தில் பெய்த இந்த 2 நாள் மழைக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. நெல்லை பொறுத்த வரைக்கும் அதிக நீர் தாங்காது. குறிப்பாக தண்ணீர் நின்றுவிட்டு அது உடனடியாக 1 நாள் அல்லது 2 நாட்கள் வழிந்தால் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஆனால் தற்போது நடப்பட்டிருக்கும் இந்த பயிரானது நீங்களே பார்க்கிறீர்கள். அதாவது இந்த வயல்வெளியில் இருக்கக்கூடிய இந்த பயிரானது இங்கு, அதாவது இந்த வயலில் நட்டு தற்போது மூழ்கி இருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த அனைத்து இடங்களிலுமே இது போல, அதாவது கிட்டத்தட்ட 1 மாதம் காலத்திற்கு உட்பட்டுதான் இந்த பயிரானது தற்போது இருக்கிறது. இது கிட்டத்தட்ட வருகின்ற ஜனவரி மாதத்திற்காக அறுவடைக்காக தயார் நிலையில் இருக்கக்கூடிய பயிர். பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே தற்போது கூட கதிர் முளைத்திருக்கிறது. பல இடங்களில் இதே போல ஒரு சூழல்தான் மயிலாடுதுறை மாவட்டம் முழுக்க இருக்கிறது. தற்போதுதான் இந்த பயிர் கதிர் விட்டிருக்கிறது. இது வருகின்ற ஜனவரி மாதம், தை மாதம் இதை அறுப்பார்கள். இந்த அறுவடைக்காக காத்திருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலில் கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் விளைத்திருந்தால் கூட தற்போது வரை இந்த 1.5 மாத காலம் மிகுந்த சிரமப்பட்டு பல இன்னல்களுக்கு மத்தியில் தான் ஒவ்வொரு விவசாயியும் தற்போது விவசாயம் செய்து வருகிறார்கள். பயிர்க்கடன் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் கிடைப்பதில் மிகப்பெரிய சிரமம் ஏற்படுகிறது. அதே போல தமிழக அரசின் சார்பில் அவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்தாலும் கூட ஒரு விவசாயம் செய்வது என்பது ஒரு எளிதான விஷயம் அல்ல. ஆனால் இப்படி இருந்த சூழலில் இயற்கையின் இந்த சூழல் காரணமாக பெருமளவு விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நான் பார்த்துக்கொண்டே இந்த 1 அடி வளர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட வயல்வெளியில் இந்த இவ்வளவு தூரம் வளர்ந்த இந்த கதிர்கள் தான் தற்போது தண்ணீரில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இதே போல இந்த விவசாயிகளுக்கு அனைத்து இடங்களிலுமே தண்ணீர் அதிக அளவு சூழ்ந்திருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இது மட்டுமல்லாது தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை என இந்த 4 மாவட்டங்களில் இந்த பெருமழையின் காரணமாக, கனமழையின் காரணமாக நிறைய வயல்வெளிகள் தற்போது இந்த ஒரு சூழல்தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட இன்னும் 2 மாதங்களில் இது அறுவடை, அதாவது வருகிற ஜனவரிக்கு அறுவடையாகும் சூழலில் தற்போது இந்த கதிர்கள் எல்லாம் தண்ணீர்கள் மூழ்கி இருக்கும்போது பார்ப்பதற்கு மிகுந்த ஒரு வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது.